பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு உண்டு என அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு டோக்கன். முதல் நாளில் முற்பகல் 100 பேருக்கும் பிற்பகல் 100 பேருக்கும் டோக்கன் வழங்க ஏற்பாடு. இரண்டாம் நாளான 10ஆம் தேதி முற்பகல் 200 பேருக்கும் பிற்பகல் 200 பேருக்கும் டோக்கன் வழங்க அறிவுரை. டோக்கனில் பொருள் வழங்கப்படும் தேதியை குறிப்பிட ரேஷன் கடை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். மன்மோகன் சிங்கிற்கு பொருத்தமான இடத்தில் இறுதிச் சடங்கு செய்ய அனுமதி மறுத்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு முதல்வர் கண்டனம். மன்மோகன் சிங் குடும்பத்தினர் நிராகரித்தது ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தையே அவமதிப்பதாகும் எனவும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை சம்பவத்தில் FIR வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு போன்றவை நடத்தினால் 4வது பக்க செய்திகள் தான் வருகிறது. ரசிகர்கள் மாநாடு நடத்தினால் 1.5 மாதம் செய்தியாக வருவதாகவும் திருமாவளவன் ஆதங்கம். விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு தின பேரணி அமைதியான முறையில் நடந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என விமர்சனம். பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே கடும் வார்த்தை மோதல். விருப்பமில்லை என்றால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்ததால் பரபரப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதலால் பாமகவில் பிளவு ஏற்படுமா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. கட்சியில் பிளவு ஏற்படாது என்று 47 விழுக்காடு நபர்கள் கருத்து. பாமக பிளவுபடும் என்று 32 விழுக்காடு மக்கள் கருத்து. அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாதது பல பின்னடைவிற்கு வழிவகுக்கின்றது என ஆளுநருக்கு பேராசிரியர் சங்கம் கடிதம். முன்பு போல மூத்த பேராசிரியர் ஒருவரை தற்காலிக துணைவேந்தராக நியமனம் செய்யவும் வலியுறுத்தல். தலைவர்களை திரையரங்கில் தேடுவதை விட களத்தில் தேடுங்கள் என்பதே எங்கள் கொள்கை. விஜயின் அரசியல் மேட்டுக்குடி அரசியலாக உள்ளதாகவும் தமிமுன் அன்சாரி திருப்பூரில் பேட்டி. விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவகத்தில் அமைச்சர் சேகர் பாபு, ஜெயக்குமார், அண்ணாமலை உள்ளிட்டோர் மரியாதை. நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி. கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணி நிறைவு பெற்றவுடன் நிவாரணம் வழங்கப்படும். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். சென்னையை அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே வேன் கவிழ்ந்து விபத்து. வேனில் பயணம் செய்த 12 பேரில் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கலில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி போராட்டம். ஜனவரி 6, 7 தேதிகளில் நடத்தப்படும் என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மும்பையில் மராட்டிய நடிகை ஊர்மிளா கோத்ராவின் கார் மோதியதில் மெட்ரோ பணியாளர் ஒருவர் உயிரிழப்பு. கார் ஓட்டுநர் உட்பட 2 படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் மீண்டும் பயங்கர தாக்குதல். ஒரே நாளில் 450 உக்ரைன் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்யும் உத்தரவை ஒத்திவைக்க ட்ரம்ப் கோரிக்கை. அமெரிக்க உச்சநீதிமன்றத்திற்கு வலியுறுத்தல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து முன்னணி வீராங்கனை சிமோனா ஹாலெப் விலகல். கால்முட்டி மற்றும் தோள்பட்டை வலியால் விலகுவதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இருந்து விலகுவதாக மேக்னட் கார்ல்சன் அறிவிப்பு. 2ஆம் நாள் போட்டிற்கு ஜீன்ஸ் அணிந்து வந்ததற்கு அபராதம் விதிக்கப்பட்ட ஆத்திரத்தில் அறிவிப்பு.